கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள பரம்பிக்குளம் அணையில் இருந்து 3 மதகுகள் வழியாக 3600 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் 72 அடி கொள்ளளவு கொண்ட பரம்பிக்குளம் அணைக்கு வினாடிக்கு 4600 கன அடி நீர்வரத்து உள்ளதால் நீர்மட்டம் 71.78 அடியாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி 3 மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடந்த சாலை விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். தனியார் ஆலையின் வேன் ஒன்று தாராபுரம் சாலையிலிருந்து வடுகப்பாளையம் சாலை பிரிவை கடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக வட மாநில பெண் தொழிலாளர்கள் 2 மீது பலமாக மோதியது. மேலும் கட்டுப்பாட்டை இழந்த வேன் எதிர்ப்புறம் வந்த வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சாலையை கடக்க முயன்ற வடமாநில பெண் தொழிலாளர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். அப்போது அவ்வழியே சென்றவர்கள் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் பொதுமக்கள் எதிர்ப்பால் சில மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்ட டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பள்ளி, மருத்துவமனை, பேருந்து நிலையம், போலீஸ் நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருந்த இந்த மதுபான கடையால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். இதனையடுத்து பொதுமக்களின் தொடர் போராட்டத்தால் டாஸ்மாக் கடை நிரந்தரமாக மூடப்பட்டது. இந்த நிலையில் அதே பகுதியில் கட்டி முடிக்கப்படாத கடையில் டாஸ்மாக் அமைக்க அனுமதி கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து மதுபான கடை திறக்கப்பட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை எழும் என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மீறி திறந்தால் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரணை. இந்த ஊர் பழமை பெற்ற ஊர். இந்த ஊரில் NH தேசிய நெடுஞ்சாலை. இது NH தேசிய நெடுஞ்சாலைனா மத்திய அரசாங்கத்துடைய போக்குவரத்து சாலை. இந்த சாலையில் எந்த இடத்துலையும் மதுக்கடை இருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்குது. இது திறந்தது கண்டனத்துக்குரியது. நாங்கள் கோர்ட்டு கண்டமெண்ட்டுக்கு போனோம்னா இது ஓப்பன் பண்ண யார் அவங்களாம் கோர்ட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சட்ட ரீதியாக இது அனுமதி கொடுத்தது தவறு. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இந்த NH இந்த கடையை உடனடியாக மூடணும். போலீஸ் பந்தோபஸ்தோடு திறப்போம். இது அரசு கடை, நாங்கள் திறப்போனா ஊர் மக்கள் இதை வேடிக்கை பார்க்க நாங்கள் தயாராக இல்லை. எந்த கட்சி சேர்ந்த எல்லா கட்சிக்காரும் ஒன்றா சேர்ந்து சாலை மறியலை ஏற்படுத்துவோம். இந்த சாலை மறியலால் போக்குவரத்து இடையூறாகும், மக்களுக்கு தான் பாதிப்பு எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் எங்கள் பகுதியை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. எங்கள் கிராமத்தை பாதுகாக்க எங்களுக்கு கடமை. இந்த கடை எங்கேருந்து வந்து அந்த இடத்துக்கு போயிடணும். இந்த கடையை திறப்பதற்கு ஒரு காலத்தில் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். மீண்டும் திறந்தால் சாலை மறியலுக்கு முற்படுவோம், ஊர் மக்களை திரட்டுவோம். இதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அதனால வேண்டாம். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆக்ரோஷமாக சுற்றித் திரிந்த நாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் தங்களது பணிகளுக்காக வந்து செல்லும் நிலையில் சுமார் 8 நாய்கள் கூட்டமாக குறைத்தபடி இங்கும் அங்கும் ஓடியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நாய்கள் பலரையும் கடிக்கும் சம்பவங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் இதுபோன்று நாய்களை கட்டுப்படுத்தாமல் நகராட்சி நிர்வாகம் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக நகராட்சி நிர்வாகத்தினர் நாய்களை பிடித்து செல்ல வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வாவா நகரம் பகுதியில் 1200 ரோபஸ்டா வாழை மரங்களை காட்டு யானை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சிவகிரி முதல் புளியரை வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நெல், மா, பலா, வாழை போன்றவற்றை விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வாவா நகரத்தைச் சேர்ந்த சலீம் என்பவரின் நிலத்தில் ரொபஸ்டா ரக வாழை, கொய்யா, நெல்லி ஆகியவை விவசாயம் செய்து வருகிறது. இவரது தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று சுமார் 1200 வாழை மரங்களை அழித்துள்ளது. வனங்களை ஒட்டி அகழி, மின்வேலி அமைத்து இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விநாயகர் சதுர்த்தியை
தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கு வர்ணம் பூசும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்தியா முழுவதும் வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பழனியில் கண்ணை கவரும் விதமாக பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புலி, சிங்கம், மயில், பசு மீது அமர்ந்திருப்பதைப் போல 2.5 முதல் 11 அடி வரை சிலைகள் தயார் செய்யப்பட்டு வர்ணம் தீட்டும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூர் ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பாபநாசம் அடுத்த மெலட்டூரில் விவாகம் வரும் அருளும் ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் சீர்வரிசை தட்டு, தாம்பூலம் எடுத்து கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அக்னி ஹோமம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திருமணமாகாத ஏராளமான பெண்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மஞ்சள் கயிர், மலர் மாலை அணிந்து திருமண பிரார்த்தனை செய்து கொண்டனர். கோவை மாவட்டம் காரைமடை அருகே உள்ள மலையாள பகவதி அம்மன் கோவிலில் குடமுழக்கு விழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடையில் உள்ள புங்கம்பாளையத்தில் செல்வ விநாயகர் கோவில் மற்றும் மலையாள பகவதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் வரும் 6ஆம் தேதி குடமுழக்கு நடைபெற உள்ளது. இதனையடுத்து நேற்று முளைப்பாரி மற்றும் தீர்த்த கடம் எடுத்து வருதல், காப்பு கட்டுதல், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. முளைப்பாரி ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முறையாக சம்பளம் வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் ஊரக வளர்ச்சித்துறையை கண்டித்தும் தூய்மை பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, போலூர், செங்கம் உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு பல நாட்களாக எழுந்து வருகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்திலும் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் வாரச்சந்தையில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஃபார்மலின் கலந்த மீன்களை உண்டால் புற்றுநோய் உருவாகும் என வியாபாரிகளுக்கு விளக்கம் அளித்தனர். சிவகங்கை நகராட்சி வாரச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் மற்றும் மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் மீன்கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அழுகிய நிலையில் இருந்த 8 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். பின்னர் மீன் வியாபாரிகளை அழைத்து ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை விற்பனை செய்யக்கூடாது, அவை நாட்டின மீன்களை அழிக்கின்றது என்று விளக்கம் அளித்து அறிவுறுத்தினர். ஆப்பிரிக்க கெளுத்தி மீன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதில் தகவல் சொல்லிடுறேன். அந்த மீன் விற்பனை செய்யக்கூடாது, அது மத்திய மாநில அரசால் தடை செய்யப்பட்டது. இது இந்த நீங்கள் விற்கலைன்னா வேற எங்கே விற்பனை பண்ணான்னு எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். தகவல் தெரிவித்தா நாங்கள் போய் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை பார்த்து அதை சீஸ் பண்ணி வெளில கொட்டிடுவோம். நம்மளுடைய நாட்டு மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டு மீன் இனத்தை அந்த குஞ்சுகளை எல்லாம் திங்கும். அடுத்து அது நம்ம நாட்டு மீனுடைய அந்த முட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டையெல்லாம் காலி பண்ணிடும். ஸோ அப்போ நம்ம நாட்டு மீனுடைய இனமே அழிஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள்லாம் தெரிஞ்சுனாலும் எங்களுக்கு தகவல் தெரியுங்க. மீன்வளத்துறைக்கு தெரியுங்க, உணவு பாதுகாப்பு துறைக்கு தகவல் சொல்லுங்கள். நாங்கள் போய் அது எந்த இடம் இருந்தாலும் நாங்கள் ஆய்வு பண்ணி நாங்கள் எடுத்துருவோம். திருப்பத்தூர் மலை கிராமத்திலிருந்து நடந்தே மருத்துவமனைக்கு சென்ற முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அடுத்த நெக்னாமலை கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமிக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது.
இதனால் அவர் முறையான சாலை வசதியே இல்லாத நெக்னாமலை கிராமத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் நடந்தே வந்து ஆலங்காயம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்ற பின்னர் மருந்து மாத்திரைகள் வாங்க மருந்தகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் முனுசாமி மயங்கி விழும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள அச்சகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. நாரணபுரம் சாலையில் தீப்பெட்டியின் ஓரங்களில் குச்சிகளை உரசும் வேதிக்கலவையை அச்சடிக்கும் நிறுவனம் உள்ளது. இங்கு வழக்கம் போல் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிவப்பு பாஸ்பரஸ் டின் கீழே சரிந்து விழுந்தது. இதில் ஏற்பட்டு உராய்வு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அனைத்து தொழிலாளர்களும் அங்கிருந்து வெளியேறிய நிலையில் தீ மளமளவென பரவி ஆலையின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் பல லட்சத்திற்கும் அதிகமான மூலப்பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது.